செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே கடலில் மாயமான சிறுமி 3 நாட்கள் ஆகியும் மீட்கப்படவில்லை என கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், சிறுமி மாயமானது குறித்தும் தற்பொழுது 3 நாட்களாகியும் மீட்கவில்லை என்று உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள இந்த நிகழ்வு குறித்தும் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மகன்ராஜ், குறிப்பாக செங்கல்பட்டு அடுத்த அந்த ஈசிஆர் பகுதியில் உள்ள அந்த கடப்பாக்கம் பகுதியில பள்ளி மாணவி கடந்த 3 நாட்கள் முன்பு தனது குடும்பத்தினருடன் கடப்பாக்கம் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் குளிக்க சென்றுள்ளார். குறிப்பாக அவருடைய தாய் மற்றும் தந்தை மற்றும் அவர்களது மகள் ஆகியோர் பீச்சில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது கடல் அலையில் கிருத்திகா மற்றும் ஆசினி அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். அப்பொழுது கிருத்திகாவை அக்கம் பக்கத்தினர் மீட்ட நிலையில் ஆசினி ராஷ்டிரிய மாயமானார். கடந்த 3 நாட்களாக இந்த கடலோர காவல் படை மற்றும் அதே போன்று மீனவ பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் தேடியும் இதுவரை உடல் கிடைக்கவில்லை. குறிப்பாக இந்த கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரை அதிக அளவில் மீனவ பகுதியிலும் அதே போன்று பல்வேறு சுற்றுலா தலங்களும் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளில் குளிப்பதும் அதே போன்று விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக வருகை என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பள்ளி மாணவி ராஜதாலையில் சிக்கி அடித்து செல்லப்பட்டு 3 நாட்கள் ஆகியும் இதுவரை காவல்துறையினர் அதே போன்று மீட்பு படையினர் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போன்று மாயமான ஆசினியின் உடலை தேடும் பணியும் தீவிரப்படுத்த வேண்டும் என கூறி புதுச்சேரி மற்றும் அந்த ஈசிஆர் சாலையில சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.